The book of Psalms 127, 128. சங்கீதங்களின் புஸ்தகம் 127, 128. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கீதங்களை வாசிப்போம். ரொம்ப ஆசீர்வாதமான சங்கீதம். அதனால நீங்க வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு ஆசீர்வாதம் மேல ஊத்த ஆரம்பிக்கும். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை வாசியுங்கள். நான் வாசிக்கலாமா? கர்த்தர் வீட்டை கட்டாராக, அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் பெரிதான். கர்த்தர் நகரத்தை காவலாகி, காவலாளர் விழித்திருக்கிறது பெரிதான். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் பெரிதான். அவரே தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயது குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அபரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சைக்குடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவரலார் கட்டுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். உட்காருங்கள். இப்பொழுது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை 1ஆம் வசனம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை டேவிட் வாசிப்பார். 128 1 4 5. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறது எவனோ அவன் பாக்கியவான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்றுமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 3 வசனத்தை பாருங்க. முதல் வசனம் பாக்கியவான் அப்படின்னு முடியும். 4வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவான் என்கிற வார்த்தையோடு முடியும். 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா உன்னை ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா. முதல்ல நம்ம பார்த்தோம் பாக்கியவான், 2வது ஆசீர்வதிக்கப்படுவான், 3வது ஆசீர்வதிப்பான். ஆமென். இப்ப நீங்க கேட்கலாம், பாக்கியவான் என்கிற வார்த்தை வருகிறது, ஆசீர்வதிக்கப்படுவான் என்கிற வார்த்தை வருகிறது, ஆசீர்வதிப்பார் என்கிற வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தையெல்லாம்
யாருக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம். ஆகவே ஜூன் மாதத்துல நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக மாறுபடுத்தி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் திரளாய் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கும். ஆமென். 6ஆம் மாதம் முதல் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க தொடங்கி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வந்து குவைட்ல வந்து அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட்ல பைபிள் பாடங்கள் படிக்கும் போது ஆதியாகமத்தில் இருக்கிற ஒரு கான்செப்ட் என்னவென்றால் blessed to be a blessed. இப்ப கர்த்தர் உள்ளதான் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறார். மருத்துவமனையில வச்சிருக்கிறார், அலுவலகத்தில் வச்சிருக்கிறார், குடும்பத்தில் வச்சிருக்கிறார், அநேக இடங்கள்ல கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். எதற்காக வச்சிருக்கிறார்? மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்க எப்பொழுது என்ன ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும். ஆண்டவர் சொல்ற நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனா நீ எப்படி இருக்கணும்? அநேக ஆயிரங்களுக்கு நீ ஆசீர்வாதமா அப்படி இருக்க உங்களுக்கு விருப்பமா? நான் மாத்திரம் சாப்பிடணும், நான் மாத்திரம் தூங்கணும், நான் மாத்திரம் எழுதிக்கணும், நான் மாத்திரம் இல்லாம இல்ல ஆண்டவரே, இந்த 6ஆவது மாதத்திலிருந்து நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்றவங்களா ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பாருங்க, குவைத் தேசம் ஈராக்கினால ஆக்கிரமிக்கப்பட்ட போது குவைத் விடுதலை ஆவதற்கு ஒரு கிறிஸ்தவ போதகருடைய ஜெபம் அவசியம். அந்த போதகர் சொன்னாரு, குவைத்தினுடைய அமீரை பார்த்து, லாக்கா பயப்படாத, அரபியில் சொன்னார், லாக்கா ஃபீ கபீர் அல்லாஹ் மௌத்து, அவர் உன்னை இந்த தேசத்தை விடுவிப்பார். லாக்கா அவர் சொன்னார், நான் ஜெபிப்பேன், நம்முடைய தேசத்தை கட்ட ஈராக்கிலிருந்து விடுதலை ஆகுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த போதகர் அந்த நாட்டுக்கு ஆசீர்வாதமான அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையிலிருந்து உங்க குடும்பம் இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் உங்க குடும்பத்தை எல்லாம் பார்க்க எப்படி பார்க்கிறாங்கன்னா, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அல்லேலூயா. நீங்க என்ன மறைச்சு பாக்குறீங்க? காரணம் என்னன்னா, பாஸ்டர் சொல்றது உண்மையா பொய்யா? ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு ஆண்டவர் உங்க குடும்பத்தை பார்த்து இன்னைக்கு டிக்ளேர் பண்றார், அவர் பிரகடனப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏன்னா குடும்பம் வந்து மனுஷனால் உண்டானதல்ல, குடும்பம் வந்து தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அதை நீங்க மறந்துடவே கூடாது. நீங்க வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம்
ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கிறது தேவன், ஆசீர்வாதமாய் இருப்பது மனுஷன். ஆசீர்வதிக்கிறது தேவன், ஆசீர்வாதமாய் இருப்பது மனிதன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஒரு குடும்பம் ஆசீர்வதிப்பதற்கு தேவையான அவசியமுள்ள நடைமுறைகளை கர்த்தர் நமக்கு வேத புத்தகத்தில் அருளியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு விசேஷமாக 127ஆம் சங்கீதத்தையும் 128ஆம் சங்கீதத்தையும் கண்ணோக்கி பார்ப்பதற்கு இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 சங்கீதத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த 2 சங்கீதமும் குடும்பத்தின் மேல் கவனம் செலுத்துகிறது, குடும்பத்தின் மேல் கவனம் செலுத்துகிறது. வேத புத்தகத்துல இந்த சங்கீதங்கள் 2மே சரியான இடத்துல ஆவியானவரால் பொருத்தப்பட்டு உள்ளது. ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதங்கள்ல என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள். அப்போ சிருஷ்டிகளோடு சரியான உறவை குடும்பம் வைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு சந்தோஷமான திருமணத்தை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. குடும்பத்தில் உள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் இந்த சங்கீதம் நமக்கு ஞாபகமூட்டுகிறது. முதலாவது நமக்கு 127ஆம் சங்கீதம் நமக்கு நினைப்பூட்டுகிற முதல் காரியம் என்னவென்றால், குடும்பங்களை கட்டுகிறவர் யார்? குடும்பங்களை கட்டுகிறவர் தேவன். ஆமென். தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நீங்கள் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால் நீங்கள் சரியான அஸ்திவாரத்தை போட வேண்டும். அஸ்திவாரம் ஒழுங்கா இல்லையானால் தேவன் அந்த வீட்டை கட்ட முடியாது. அந்த குடும்பத்தை கட்ட ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ ஒரு குடும்பத்துக்கு அஸ்திவாரம் வேண்டும். அந்த அஸ்திவாரத்தை போடுவது யார்? மனிதன் தான் அஸ்திவாரத்தை போட வேண்டும். அந்த முதல் அஸ்திவாரம் என்ன? தேவனுக்கு பயப்படு. சங்கீதம் 128:1 என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 128:1 வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது உங்கள சில பேர் நடுங்க போகும். ஏன்னா வசனம் என்ன சொல்றது? கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயந்துன்னா கர்த்தர் உன்னை தோப்பு கரணம் போட சொல்றாரா? கர்த்தர் உன்னை கன்னத்துல மாத்தி மாத்தி அடிக்க சொல்றாரா? கர்த்தர் உன் முதுகுல வேலை குத்தி கொள்ள சொல்லுகிறாரா? இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு? எனக்கு
ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறன்னா, ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறன்னா, ஒரு ஆரோக்கியமான மரியாதையை கர்த்தருக்கு கொடுக்கணும். பயபக்தியோடு கர்த்தரை சேவிக்கணும். அப்படி இல்லாவிட்டால் கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு மரியாதை கொடுக்கணும், தேவனை கனப்படுத்தணும்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை வீடிலே வழங்கக்கூடாது. தேவன் பரிசுத்தமானவர், நீதியுள்ளவர். பாவத்திற்கு, நாம் செய்கிற பாவத்திற்கு நிச்சயமாக விளைவுகள் உண்டு. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஒரு வீட்டில் இல்லையானால் ஒருபோதும் ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பொழிய முடியாது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அப்போ நம்ம தீமையை என்ன செய்யணும்? வெறுக்கணும். தீமையை வெறுத்தோமானால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே முதல் அஸ்திவாரம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான். ஆசீர்வாதமான குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப முதல் அஸ்திவாரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவது, கர்த்தருக்கு பயம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புனா இரண்டாவது அஸ்திவாரம் என்ன தெரியுங்களா? அவருடைய வழிகளில் நாம் நடக்கணும். அல்லேலூயா. அவருடைய வழிகளில் நடக்கணும். அவருடைய வழியில நீ நடத்தினா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவர் வழிகளில் நடக்கிறான்னு என்ன அர்த்தம்? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுக்கு பயந்து நடக்குவது போல கர்த்தரிடத்துல அன்பு கூறணும். பிள்ளைகள் கர்த்தருக்கு சேவை செய்யணும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தை ஒரு குடும்பமாக வாசிக்கணும். அந்த வசனத்துல தேவன் அந்த குடும்பம் வாழ்வதற்கு என்ன வழியை வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து என்ன செய்யணும்? அந்த வழிகளில் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பெற்றோர்களும் பிள்ளைகளும் தேவனை பின்பற்ற வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லணும், ஃபாலோ ஜீசஸ்.
ஜூன் மாதம் முதல் நான் பின்பற்றுவேன், தேவனுடைய வழிகளில் நடப்பேன், பாக்கியவானாய் இருப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிறவர்கள் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களா? அல்லேலூயா. மூன்றாவது அஸ்திவாரம் என்ன தெரியுங்களா? Have faith in God. தேவனில் விசுவாசம் வையுங்கள், கர்த்தரில் விசுவாசம் வையுங்கள். சங்கீதம் 127:1 நாம் என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? Have faith in God. கர்த்தரில் விசுவாசம் வைக்கிறவன் கர்த்தர் உன் வீட்டை கட்டுவதற்கு அவன் காத்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, விருதா அப்படின்ற வார்த்தை வசனம் 1லயும் வசனம் 2லயும் 3 முறை விருதா 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 3 முறை விருதா என்கிற வார்த்தை வருகிறது. அதனுடைய காரியம் என்ன? இந்த உலகத்துல நீ செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்துல கர்த்தர் இல்லையானா நீ செய்கிற காரியம் விருதா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க என்ன காரியம் வேணா செய்யலாம், எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்துல கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தர் முன்னின்று அந்த காரியத்தை செய்யவில்லையானால் அந்த காரியம் விருதா என்பதை வசனம் நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது? கர்த்தர் நகரத்தை காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. 2வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு கஞ்சி குடிச்சாலும் நித்திரை அளிக்கிறார். கஞ்சி குடிச்சாலும் நான் சேர்த்துக்கிட்டேன், நான் சேர்த்து சொல்றேன், கஞ்சி குடிச்சாலும் நித்திரை அளிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா அரசியல்வாதியை பார்க்காதீங்க, உலகத்தில் இருக்கிற பெரிய ஆட்களை பார்க்காதீங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தரை நாம் கட்டாயம் நம்ப வேண்டும். கர்த்தரை மாத்திரம் முழுவதுமாக நாம் சார்ந்திருப்போமானால் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை இந்த மாதத்திலே தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் என்ன உண்டு? உறவுகள் உண்டு. குடும்பத்தில் உறவுகள், கணவன் மனைவிக்கு இடையே உறவு உண்டு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே உறவுகள் உண்டு. ஆனால் எல்லா உறவை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இருக்க வேண்டிய கட்டாயமான நிச்சயமான உறவு எது? தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு. அல்லேலூயா. தேவனோடு உனக்கு உறவு இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கிற உறவு சரியான உறவா இருக்காது. ஆயிரம்தான் மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்? ரோமர் 14:17 என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல,
நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறீங்களா? அவரை எல்லா காரியத்திலும் முன் நிறுத்தி இருக்கிறீர்களா? அவருக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுங்க. உங்க குடும்பம் நிச்சயமாக கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் என்பதை 100க்கு 100 நான் ஆணித்தனமா சொல்றேன். 100%. God will bless your family. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், குடும்பத்தினுடைய அஸ்திவாரத்தை பற்றி பார்க்கிறோம். ஒரு ஆசீர்வாதமான குடும்பம் கட்டி எழுப்பப்படணும்னா, கர்த்தரால கட்டி எழுப்பப்படணும்னா நமது அஸ்திவாரம் போடணும். தேவ பயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அது மாத்திரம் இல்ல, இரண்டாவது நான் என்ன சொன்னேன்? குடும்பங்களை கட்டுகிறவர் கர்த்தர். முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? தேவனுக்கு பயப்படணும். இரண்டாவது தேவனுடைய வழிகளை பின்பற்றணும். மூன்றாவது நம்ம பார்த்தோம், கர்த்தருக்குள்ள விசுவாசம் வைக்கணும். இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, குடும்பத்தினுடைய அழகு, the beauty of the family. குடும்பத்தினுடைய அழகு என்ன? குடும்பத்தினுடைய அழகு எப்படி விளங்கும்? குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்புகளை, தேவனால அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது குடும்பத்தினுடைய அழகு தென்படுகிறது. கணவன் தேவனால தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கணவன் நிறைவேற்றுகிறார். மனைவி தேவனால தனக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மனைவி நிறைவேற்றணும். பிள்ளைகள் தேவனால தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை குடும்பத்தில் நிறைவேற்றும் பொழுது அந்த குடும்பம் நிச்சயமாக அழகாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்கணும், ஆண்டவர் குடும்பத்துல ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறார். முதலாவது நம்ம பார்க்கிறோம், கணவன் வீட்டினுடைய தலைவன். கணவன் வீட்டினுடைய தலைவன். அல்லேலூயா. கணவன் வீட்டினுடைய தலைவன். கணவன் எப்படி நடக்கிறான்? பொறுப்புள்ளவர். என்ன பொறுப்பு? முதலாவது கணவன் என்ன பண்றான்? கர்த்தருக்கு பயப்படுகிறான், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறான். இதுதான் அவனுடைய பொறுப்பு. அப்போ கணவன் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். 365 நாளும் பயந்து. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல, 365 நாளும் பயந்து, 365 நாளும் 365 நாளும் கர்த்தருடைய வழியில நடக்கிறவனாய் இருக்கிறவன் தான் கணவன். அல்லேலூயா. அப்ப கணவனுக்கு என்ன உண்டு? He is a responsible person. ஒரு பொறுப்புள்ளவர். அல்லேலூயா. அவன் ஒரு கணவன் எப்படி இருக்கணும்? நிச்சயமாக தலை சிறந்தவனாய். அவன் என்ன செய்யணும்? தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு தெய்வீக நடத்துதலை, ஞானத்தை தேட வேண்டும். இப்ப பாருங்க, நான் பேங்க்ல இருந்து சம்பளம் வாங்குவேன். வீட்டுக்கு வந்த உடனே அந்த சம்பளத்திலிருந்து 10 ஒரு பங்கை கர்த்தருடைய
ரூமுக்குள்ள போய் மீதி பணத்தை வச்சு, ஆண்டவரே இந்த பணத்தை எப்படி செலவு செய்வது என்பதற்குரிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி தான் நாங்க பணத்தை செலவு செய்வோம். நீங்க அப்படி செய்றீங்க? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஆலயத்தில் நீங்க சொல்ல முடியுமா? முதலாவது ஃபர்ஸ்ட் காட், கர்த்தருக்கு 10ல் ஒரு பங்கை எடுத்து வைத்து விட்டு மீதி இருக்கிற பணத்தை நாங்க அப்படிதான் நடத்தோம். நீங்க நினைக்கலாம் நாங்க ஆடம்பரமா குவைட்ல வாழ்க்கை நடத்துற 2000 rupees இந்தியன் கரன்சிக்கு ஈக்குவல் மணியை வச்சு ஒவ்வொரு மாசமும் குடும்பத்தை நடத்துறோம். சிம்பிளா தான் சாப்பாடு கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு, எல்லாருக்கும் சிம்பிளா ட்ரெஸ் போடுறது, ஆடம்பர வாழ்க்கையே கிடையாது. காரணம் என்னன்னா நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் என்னை ஆசீர்வாதமா மாற்ற விரும்புகிறேன். அதனால உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், உலகத்தினுடைய பொருட்கள், உலகத்தினுடைய காரியங்கள் எங்களுக்கு சதவல்ல. நாங்கள் எங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கணும், எங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி 13 வருஷங்கள் அந்த நாட்டில் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ கணவன் எப்படி இருக்கணும்? ஒரு தலை சிறந்த கணவனா இருக்கணும். ஆமென். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? கணவன் என்ன பண்ணணும்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 6:5 எடுத்தவங்க வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்துல இருக்க கிடக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும்? வசனத்தை கர்த்தரிடத்துல எப்படி அறிந்து கொள்வோம்? அவருடைய கற்பனைகளை நீ கை கொள்வாயானால் நீ கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறாய். இப்ப நீ என்ன பண்ணணும்? வசனத்தை நேசிக்கணும், வசனத்தை இருதயத்துல வைக்கணும், வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? வாழ்க்கை நடத்தணும். அது மாத்திரல்ல, 7ஆம் வசனம் சொல்லுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. பாருங்க, நேற்று ராத்திரி எங்க வீட்டுல குடும்ப ஜெபம் நடந்துச்சு. குடும்ப ஜெபத்துல தேவனுக்கு நான் 3 வசனம் எடுத்து அந்த 3 வசனத்துல அடங்கி இருக்கிற கருப்பொருளை அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்க அப்படி செய்வீங்க? உங்க பிள்ளைங்களை உட்கார வச்சு வசனத்தில் இருக்கிற சத்தியங்களை, கருப்பொருளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? ஆமென். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி சொல்றார் பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியா அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் வீட்டாருக்கும் அல்லேலூயா. பாத்தீங்களா? ஆபிரகாம் என்ன செய்வான்? தான் கற்றுக்கொண்ட எல்லா கற்பனைகளையும் அவன் என்ன செய்வான்? தன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிப்பான். தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் அந்த வசனத்தை சொல்லிக் கொடுத்து அதை கடைபிடித்து நடவுங்கள் என்று கண்டிப்பாக கட்டளையிடுவார். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு
கணவன்மார் என்ன செய்யணும்? அடுத்தபடியாக கணவனுடைய கடமை என்ன? சங்கீதம் 128:2 வாசிங்க. ஆண்டவர் கணவன் எப்படி இருக்கணும்? உழைக்கிறவனார், உழைக்கிறவனார். உழைக்காத கணவன், வேலை செய்யாத கணவன் கணவனே அல்ல. கணவன் தன் கையினால பிரயாசம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, கையை கொண்டு என்னுடைய கிருபையினால, என்னுடைய இரக்கத்தினால, என்னுடைய தயவினால நீ பிரயாசப்படுவாய் என்றால் அதற்குரிய பலனை நீ சாப்பிடுவாய். நீ சோம்பேறியா இருக்கிறனால பைபிள்ல கிளியரா சொல்லுது, வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது. ஒருத்தர் யார் வேலை செய்ய மனதில்லாம இருக்கிறானோ அவன் சாப்பிடவும் கூடாது. நீங்க எப்படி இருக்கீங்க? வேலை செய்வீங்களா செய்யலையா அப்படின்றது நான் நியாயம் இருக்கிற கர்த்தர் அறிவார். அப்போ கணவன் எப்படி இருக்கணும்? குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்கிறவனா இருக்கணும், கடினமா உழைக்கிறவனா இருக்கணும், தன் மனைவியை நேசிக்கிறவனாக, அன்பு கூறுகிறவனாக இருக்கணும், தன் மனைவியை கனப்படுத்துகிறவனாக, போற்றுகிறவனாக இருக்கணும், தன் மனைவியை பற்றி கொண்டு உலகத்திலேயே முக்கியமான நபர் என்னுடைய மனைவிதான் என்பதை கணவன் அங்கீகரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இத கணவன்மார் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று இந்த சபையில் இருக்கிற எல்லா கணவர்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நான் வசனத்தை சொன்னேன், அதிகமா நேரம் எடுக்கும். ஆயிரம் வசனத்தை சொல்லாம வசனத்தில் இருக்கிற சத்தியங்களை மாத்திரம் சொல்ல. அடுத்தபடியாக மனைவியை பார்க்கணும். மனைவி யாரை கேட்டீங்கன்னா ஒரு வீட்டினுடைய இருதயம். ஒரு வீட்டினுடைய இருதயம் தான் மனைவி. அல்லேலூயா, ஆமென். ஒரு தாய் இல்லாவிட்டால் ஒரு மனைவி வீட்டினுடைய இருதயமாய் இருக்கிறார். ஒரு சரீரத்தினுடைய இயக்கத்திற்கு இன்றியமையாதது என்ன? தலையும் இருதயமும். ஒரு சரீரத்தினுடைய இயக்கத்திற்கு இன்றியமையாதது தலையும் இருதயமும். வீடு வெற்றிகரமாய் இயங்க வேண்டுமானால் தாய் வீட்டின் சூழ்நிலைகளை அவள் என்ன செய்யணும்? மகிழ்ச்சியினால நிரப்புகிறார். அவன் வீடு வெற்றிகரமான வீடாக இருக்க வேண்டுமானால் ஒரு தாய், ஒரு மனைவி தன் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகளை மகிழ்ச்சியினாலே நிரப்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா சங்கீதம் 128:3 வாசிக்கிறோம், வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடி. அவர் வீட்டுக்குள்ளேயும் கனி கொடுக்கிறார், வீட்டுக்கு வெளியேயும் கனி கொடுக்கிறார். அவளுடைய பொறுப்பு வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியேயும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 14:1. பாருங்க, மனைவி வீட்டை என்ன பண்றா? கட்டுகிறாள். வீட்டை கட்டுகிறாள் என்ன அர்த்தம்? குடும்பத்தை சமாதானத்துக்குள்ள கொண்டு வருகிறார். குடும்பத்தை ஒழுங்காய் சீராய் வழி நடத்துகிறார்.
குடும்பத்தினுடைய அழகை அவள் காப்பாற்றுகிறாள். குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வருகிறாள். குடும்பத்தை ஒழுங்காய் சீராய் நடத்துகிறாள். குடும்பத்தினுடைய அழகை காப்பாற்றுகிறாள். நீங்க மனைவியை பற்றி வாசிக்கணும்னா நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10 to 31 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எனக்கு நேரம் இல்லை, அதனால உங்களை வாசிக்க சொல்றேன். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 127 எடுங்க. சங்கீதம் 127 அதுல நம்ம பார்க்கிறோம் 3வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென், ஆமென். பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு உடமையாளர்களாய் ஆவதற்கு முன்பாக பிள்ளைகள் நல்லா கவனிக்கிறீங்க. நான் சொல்ற பாயிண்ட் நீங்க நல்லா கவனிக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உடமையாளர்களாய் மாறுவதற்கு முன்பாக பிள்ளைகள் கர்த்தருக்கு உடமையாளர்கள். You cannot claim that your child is your child. உங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தவர் கர்த்தர். நீ கர்த்தருக்கு கணக்கு. அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 127:3 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஈவுதான் பிள்ளைகள். கர்த்தர் கொடுத்த வெகுமதி தான் பிள்ளைகள். அவங்க எப்படி இருப்பாங்களா? ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பாங்க. ஒலிவ மரத்தின் நிழலுக்கு கீழே வளரக்கூடியவர்கள் தான் பிள்ளைகள். கன்றுகள் தாய் மரத்துக்கு கீழே, அந்த நிழலுக்கு கீழே வளரக்கூடியவர்கள் தான் பிள்ளைகள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மிகுதியான ஆற்றல் உள்ளவர்கள். பிள்ளைகள் மிகுதியான ஆற்றல் உள்ளவர்கள். அவர்களை நாம் கவனமாக கையாள வேண்டும். பிள்ளைகளை நாம் கவனமாக கையாளுவோமானால் பிள்ளைகள் சரியான திசையிலே செல்வார்கள். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பிள்ளைகளை ஒழுங்கா நடத்துனீங்கன்னா பிள்ளைகள் சரியான திசையில செல்வார்கள். பிள்ளைகள் என்ன செய்யணும்? தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கனப்படுத்தி மரியாதை. பிள்ளைகள் என்ன செய்யணும்? தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கனப்படுத்தி மரியாதை கொடுக்கணும். அதுக்கு என்ன வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எபேசியர் 6:1-3 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தோம். சரி, இப்ப இதுவரைக்கும் நம்ம பியூட்டி ஆஃப் த ஃபேமிலி, குடும்பத்தினுடைய அழகை குறித்து நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னா இந்த 6வது வாரத்துல கர்த்தர் குடும்பத்துக்கு முதலாவது என்ன பண்ண போறாரு? சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த நம்முடைய குடும்பத்துக்கு தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? சமாதானம். இந்த மாதத்துல 6வது மாதத்துல கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 127:2 வாசிக்கிறோம். அவரே நமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட நிலையில கழித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அநேக மக்கள் விடிய காலம் முதல் சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யறாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மன சமாதானம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை
வாழ்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு நல்ல சமாதானம் உள்ள நித்திரை அளிக்கிறார். எப்படி இந்த சமாதானம் நமக்குள்ள வரும்? நம்ம ஒன்றுக்கும் என்ன செய்ய மாட்டோம், கவலைப்படவே மாட்டோம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு என்ன செய்வோம், தெரியப்படுத்தும். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் என்ன கொடுக்கிறார்? அமைதல் உள்ள, சமாதானம் உள்ள, கவலையற்ற, பயமற்ற தூக்கத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன்னா, கர்த்தர் இந்த மாதத்துல அமைதலான, சமாதானம் உள்ள, கவலையற்ற, பயமற்ற தூக்கம் நமக்கு தேவை. நமக்கு கர்த்தர் தூக்கத்தை நிச்சயமா கொடுப்பார். படுத்த உடனே நல்லா நிம்மதியா தூங்குவீங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைய பேர் தூக்கம் வரதே இல்லை. படுத்தா தூக்கம் வரவே மாட்டோம். நமக்கு கவலை இருக்கு, பயம் இருக்கு, திகில் இருக்கு, இல்லைங்களா? தூக்கமே வர மாட்டோம். ஆனா கர்த்தர் நமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? நித்திரை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்னா, பாதுகாப்பை கொடுக்கிறார். முதல்ல சமாதானத்தை கொடுக்கிறார். அடுத்தது என்ன கொடுக்கிறாரு? கர்த்தர் நகரத்தை காவலாக, காவலாளருடைய பிரயாசம் விருதா. நம்ம மனிதர்களுடைய பாதுகாப்பு தான் நம்பி இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த மாசம் தீர்மானம், நான் இதுவரைக்கும் மனிதனுடைய பாதுகாப்பை சார்ந்திருந்தேன், இனிமேல் கர்த்தருடைய பாதுகாப்பை சார்ந்திருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சங்கீதம் 34:7 வாசிங்க. சங்கீதம் 34:7. அல்லேலூயா. பாத்தீங்களா? கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 91:14 வாசிங்க. சங்கீதம் 91:14. அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. பாத்தீங்களா? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவர் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அப்ப இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? பாதுகாப்பு. மூன்றாவது ஆசீர்வாதம் செழிப்பு. வாசிங்க. சங்கீதம் 128:2 வாசிங்க. ஆண்டவர் உனக்கு பாக்கியத்தையும் நன்மையும், உன்னுடைய கடின உழைப்புக்கு பலன் நிச்சயமாக உண்டு. உன்னுடைய குடும்பத்தின் மேல ஆசீர்வாதம் என்ன செய்யும்? தங்கும். ஆமென். அல்லேலூயா. நீ கடன் வாங்க மாட்டாய், கடனை நீ உள்ள கொடுப்ப. அல்லேலூயா. நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்போம். 3 யோவான் 2 வாசிக்கிறோம். ஆண்டவர் வானங்களை திறப்பார், நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பொக்கிஷ சாலையை திறப்பார். நீயோ கடன் கொடுப்பாய்,
கடன் வாங்க மாட்டான். உபாகமம் 28:12. கடைசியாக ஆண்டவர் ஜூன் மாதத்துல நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா நீடித்த ஆயுசு. அல்லேலூயா. prolonged life, நீடித்த வாழ்வு. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென். அல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்க. 42ஆம் அதிகாரம் யோபு 16-17 வாசிங்க. யோபு 42:16-17. பாருங்க, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இப்படி நீங்க வாழணும். எத்தனை பேருக்கு எனக்கு நீடித்த ஆயுசு வேணும்னு சொல்றவங்க கையில உயர்த்துப்பாங்க. நீடித்த ஆயுசு வேணுங்க. யோபு 4 தலைமுறையை பார்த்தார். யோபு 4 தலைமுறையை பார்த்தார். கர்த்தருடைய பிள்ளையை நீயும் நானும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்போமானால் கர்த்தர் நமக்கு நீடித்த ஆயுசை கொடுப்பார். அப்போ 4 ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் என்ன? சமாதானம். 2வது ஆசீர்வாதம் என்ன? பாதுகாப்பு. 3வது ஆசீர்வாதம் செழிப்பு. 4வது ஆசீர்வாதம் நீடித்த ஆயுசு. ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன செய்வாரு? பெருகப்படுவார். ஆண்டவர் 128ஆம் சங்கீதத்தில் என்ன சொன்னாரு? நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். கர்த்தர் உங்க எல்லாருக்கும் நீடித்த ஆயுசை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எல்லாரும் எழுதி நிற்போமா? இயேசுவின் குடும்பம் ஒன்றே உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்றே உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. அல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்துங்க. பிதாவாகிய தேவனே, நீர்தான் என் குடும்பத்தை கட்டுகிறவர். தகப்பனே, நான் உமக்கு பயப்படுவேன், உம்முடைய வழிகளிலே நடப்பேன். தகப்பனே, உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடப்பேன். தகப்பனே, இந்த மாதத்தில் எனக்கு சமாதானத்தையும் எனக்கு பாதுகாப்பையும் எனக்கு செழிப்பையும் எனக்கு நீடித்த ஆயுசையும் நிச்சயமாய் கொடுப்பேன்.